இந்த மத்தேயு 9ல் லாஸ்ட்டில் பாருங்கள், 35வது வசனம். இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருக்கின்ற சகல வியாதிகளும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுதார் ஏசப்பா. அங்கே அறுப்பு மிகுதி இருக்குது, வேலையாட்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் போய் வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம சீசராக நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம ஏசப்பா அப்படி நம்ம நம்ம மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று அப்புறம் ஏசப்பாக்குள்ளே வசனத்துக்குள்ளே நடந்து பலவான முந்தி கட்டி எல்லாம் செய்யும்போது நம்ம இந்த அதிகாரத்தை நம்ம பெற முடியும். பரிசுத்த ஆவியானவர் அப்போ தான் நமக்குள்ளே வருவார். நம்ம இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி லூக்கா 19 படி சர்ப்பங்களையும் தேளும் அந்த அதிகாரத்தை நம்மளுக்கு தந்திருக்காரு. அதை நம்ம பயன்படுத்த முடியும். அப்படி செய்யணும். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மன்னிக்கணும், எல்லாத்தையும் இது பண்ணணும். அப்புறம் கேளுங்கள் கொடுக்க அந்த மாதிரி ஏசப்பா வார்த்தைகளபடி வசனத்தைப்படி நடந்தால் இந்த அதிகாரத்தை நம்ம பெற்று மார்க் 16 படி விசுவாசங்களான அடையாளங்களை பற்றி நம்ம செய்ய முடியும். இதுதான் இந்த அதிகாரம் நம்மளுக்கு தந்திருக்காரு. இதன்படி நம்ம நடக்கணும். இயேசு வார்த்தைக்குள்ளே நிலைச்சிருக்கணும், வசனத்தின்படி நடக்கணும். அப்படிங்கும்போது இந்த அதிகாரம் நம்மளுக்கு கிடைக்கும். ஏசப்பா சொல்ல, பொல்லாதவர்களை நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது நான் உங்களுக்கு தரமாட்டேன்னா நம்மளுக்கு பரிசுத்த ஆவி தந்திருக்காரு. அந்த ஆவியை நம்ம பலனாக பிடிச்சிக்கிட்டு அவரோட நடந்து அவரோட செய்யும்போது நம்மளுக்கு இந்த அதிகாரம் கிடைக்கும். நம்ம இதை செய்யலாம். ஏசப்பா நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.